மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் ஆகிய இடதுசாரி கட்சிகளின் சார்பாக இன்று தமிழ்நாடு முழுவதும் ஒன்றிய அரசு அலுவலகங்கள் முன்னால் ஒன்றிய அரசாங்கத்துடைய பட்ஜெட்டை எதிர்த்து மகத்தான இந்த மறியல் போராட்டம் என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒன்றிய அரசாங்கத்தை பொறுத்த வரையில் 5000 கோடி ரூபாய் செலவு செய்து தன்னுடைய பெண்ணுக்கு மனோரா நடத்திய அம்பானி, அதானி போன்றவர்களுக்கு ஆதரவாகத்தான் அவர்களுக்கு சலுகை அளிக்கக்கூடிய அடிப்படையில் தான் மோடி அரசாங்கத்தினுடைய பட்ஜெட் என்பது உள்ளது. குறிப்பாக வேலையில்லாமல் வாடக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை அளிப்பதற்கோ, நலிந்து வரும் விவசாயத்தை பாதுகாப்பதற்கோ, நலிந்து வரும் சிறு குறு தொழில்களை பாதுகாப்பதற்கோ, விலைவாசிகளால் கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு நிவாரணம் அளிப்பதற்கோ இந்த பட்ஜெட்டில் ஒதுக்கீடு என்பது கிடையாது. உதாரணமாக உத்தரப்பிரதேசத்தில் 60,000 போலீஸ் இடத்திற்கு காலி உள்ளது என்று அங்கே ஆள் சேர்க்க முயற்சித்த போது வேக்கன்சி 60,000 பேர், ஆனால் 47 லட்சம் பேர் அந்த கான்ஸ்டபிள் வேலைக்காக உத்தரப்பிரதேச மனு செஞ்சுருக்காங்கன்னா, இதுவே நாடு முழுவதும் வேலையில்லாமல் வாடக்கூடிய அவர்களுடைய எண்ணிக்கை என்பது எந்த அளவுக்கு அதிகமாக உள்ளது என்பதை புரிந்து கொள்ள முடியும். இத்தகைய சூழலில் கூட வேலைவாய்ப்பு அதிகரிப்பதற்கோ அல்லது விலைவாசியை குறைப்பதற்கோ இந்த பட்ஜெட்டில் எந்த நிதி ஒதுக்கீடும் கிடையாது. குறிப்பாக நடுத்தர மக்களுக்கு கூட அவர்கள் ஏற்கனவே அளிக்கப்பட்ட ஒரு சலுகையும் பறிச்சிருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக ஏழை மக்களுக்கு எதிராக, ஏழை மக்களுக்கு எதிராக, நடுத்தர மக்களுக்கு எதிராக, முதலாளிகளுக்கு ஆதரவாக போட்டிருக்கிற மத்திய அரசாங்கத்துடைய பட்ஜெட்டை எதிர்த்து இந்த இயக்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அடுத்து குறிப்பாக அரசியலமைப்பு சட்டத்தோட முக்கியமான கோட்பாடு என்பது கூட்டாட்சி. இங்கே முத்தரசு அழகாக விளக்கி இருக்கிறார். இந்த கூட்டாட்சி கோட்பாடு நிதி ஒதுக்கீடு இல்லை. குறிப்பாக பாஜக ஆளாத மற்ற மாநிலங்கள், தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம் போன்ற பல்வேறு மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கீடு என்பது முற்றாக மறுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒன்றிய அரசாங்கத்தினுடைய கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு ஆதரவான பட்ஜெட் மட்டுமல்ல, எதிர்க்கட்சி ஆளுநர்கள் வஞ்சிக்கக்கூடிய இந்த பட்ஜெட்டை எதிர்த்து மகத்தான மறியல் போராட்டம் என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது.